வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா ஈவில் ரன்ல கோஸ்ட் மோட்ல நம்ம வந்துட்டு மாஸ் பீஸ் கலெக்ஷன் தான் பண்ண போறோம். ஏன் கோஸ்ட் மோட்னா, நான் இன்னைக்கு தர்மாடி வாங்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால் கோஸ்ட் மோட்ல நான் இந்த சூனியக்கார கிழவியோட வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸ்கூலுக்கு வந்திருக்கேன். அண்ட் இது வந்துட்டு லைவ் ஸ்க்ரீன், அதாவது நான் வந்துட்டு பேசிட்டே தான் ரெக்கார்ட் பண்ண போறேன். நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பேச மாட்டேன். ஸோ நம்ம கடைன்னு பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு மாஸ் பீஸ் கலெக்ஷனா இல்லை வேன் எஸ்கேப் பண்ண கூட எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. மாஸ் பீஸ் கலெக்ஷன், நான் சொல்கிற மாஸ் பீஸ் கலெக்ஷன் வந்தால் பண்ணுவேன், இல்லைனா வந்துட்டு வேன் எஸ்கேப் பண்ணிட்டு போயிடுவேன் மக்களே. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தீவிங் கிராண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு மாஸ் பீஸ் இருக்குங்களா, அதுவும் அப்புறமா வந்துட்டு மினியம் ரூம்னு ஒரு மாஸ் பீஸ் இருக்குல்ல, அதுவும் இது ரெண்டு மட்டும் வந்துடவே கூடாது. இந்த ரெண்டு டாஸ்க்ல ஏதாவது ஒரு டாஸ்க் கூட எனக்கு வந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு மாற எந்த டாஸ்க் வேணாலும் வாங்க, ஆனால் அந்த ரெண்டு டாஸ்க்ல மட்டும் வந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு பார்ப்போம் என்ன டாஸ்க் தான் கொடுக்குறாங்கன்ட்டு. நல்ல டாஸ்க்காக கொடுங்க, நல்ல டாஸ்க்காக கொடுங்க. எக்ஸ்ப்ளோஷன் இன் தி ஹைட்ஸ், நல்லது. இது வந்துட்டு ஒரு டீசென்டான டாஸ்க் தான், அவ்வளோ ஒன்றும் கஷ்டமான டாஸ்கே இல்லை. இது வந்துட்டு ஈஸி டாஸ்க். ஸோ நான் வந்துட்டு கடகடன் ரெசிபி டேலியை எடுத்துகிட்டு போட்டு நம்ம கடகடன் பண்ணலாம். பட் ஒன்று என்னன்னா, கெஸ் பண்ணணும். ஓகேவா? அதான் வந்துட்டு என்னன்னு தெரில, அது பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டால் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி, நான் இப்போ அந்த 4 கதவு பெட்டி திறந்தேன்ல, அங்கே வந்துட்டு வேற எங்கன்னா இந்த மாதிரி கிளாசெட்டில் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் கொஞ்சம் செட்டிங் சேஞ்ச். ஓகே, பிரைட்னஸ் செட்டிங் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது இந்த மாதிரி லாக்கர்ஸில் தான் இருக்கும். பார்ப்போம். அடுத்து நான் வந்துட்டு கரண்ட் சப்ளை கொடுக்கணும். அது கொடுக்காம நான் இங்கே என்னமோ பண்ணியிருக்கேன். காசு இருக்கு, எடுத்து போயிடுவோம். காசு நம்மளுக்கு எனக்கு முக்கியம். ஏன்னா வந்துட்டு ஏன் தெரியுமா முக்கியம்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணி நிறைய வெப்பன் வாங்கி வச்சுக்கிட்டா அடுத்தடுத்த தடவை உங்களுக்கு கூட நான் வந்துட்டு ஈஸி மோட்ல விளையாடுவேன். ஸோ அதனால வெப்பன் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு ஈஸி மோட்ல கூட விளையாடலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி காசெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஆல்ரெடி இந்த கேமை நான் முடிச்சிருக்கேன் என்னோட இங்கிலீஷ் சேனல். பட் நான் என்ன போட்டிருப்பேன், ஈஸி மோட்ல இது பண்றது, எஸ்கேப் மெயின் டோர் எஸ்கேப்பும், அப்புறமா வந்துட்டு கோஸ்ட் மோட்ல எபிக் எஸ்கேப்க்கு டைரக்டா போட்டிருப்பேன். இது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நீங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால் மெயின் டோர் எஸ்கேப் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு ஒவ்வொரு டாஸ்கா பண்ணலாம் தான் முடிவெடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை போட்டுட்டோம். கடகடன்னு போயிட்டு அதனால சப்ளையை கொடுத்துருவோம். போடு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு தேவையான பொருள், அதாவது டாலு அதெல்லாம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று கிராங்க்னு ஒன்று, டால் கிடச்சிருச்சு. கிராங்க்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு பல பிளேசஸில் நான் வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். இந்த பிளேசஸில் இருக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன ட்ராவர்ஸாக இருக்கும், அதுக்குள்ளார இருக்கலாம். ஸோ இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஹோலி புக், அதனா பைபிள் தேவையில்ல, அந்த பைபிளும் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பைபிள் வந்துட்டு இங்கே இருக்கலாம். சொன்னேன்ல, கிராங்க் வந்துட்டு கிடச்சிருக்கு. அப்போனா வந்துட்டு இன்னொன்று ஒன்றேன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷன் இதுதான். ஸோ வந்துட்டு அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன எடுக்கணும்னா பைபிள் எடுக்கணும். பைபிளை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, பைபிளை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு போர்ட்ரேட் மாதிரி இருக்கும், அதில் வச்சா ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளாரதான் எக்ஸ்ப்ளோசிவ் பாம் இருக்கும். ஓகேவா? அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ நமக்கு அந்த கிராங்க் எடுக்க தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு தெரியும் கிராங்க்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பல பிளேசஸ் இருக்கும். அந்த பிளேசஸ்ல இந்த மாதிரி இந்த சிங்க்கு, இந்த மாதிரி இந்த யூரினரி கிளாண்ட், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கபோர்ட்ஸ் சச்சஸ் மெயின் டோர் எஸ்கேப், அந்த குக்கி பாக்ஸ் எடு போல அங்கே வந்துட்டு சின்ன சின்ன ட்ராஸ் இருக்கும், அங்கே போய் பார்க்கணும். இல்லைனா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன ட்ராஸ் இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இங்கே கூட இங்கே இந்த 3 ட்ராஸ் இருக்கா, இதெல்லாம் சின்ன சின்ன ட்ராஸ் தான். அப்புறம் இதுக்குள்ள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன சின்ன ட்ரா தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்துட்டு என்கிட்ட இன்னொரு பிளேஸ் இருக்குது, அந்த என்ன பைபிளை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு இதோ இது கூட சின்ன சின்ன ட்ரா தான், இதோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரா தான். ஸோ அதனால் அங்கே கூட நீங்கள் கிராங்க் கண்டுபிடிக்கலாம். பைபிள் வந்துட்டு இங்கே இல்லை. அப்படின்னா இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இன்னொரு இடம் இருக்குது. எங்கன்னா இங்கே சொல்லலை.
இந்த மாதிரி இந்த 2-3 இடத்துல அந்த ரெஸ்ட் ரூம்ல ஒன்று, இந்த பெட்ல ஒன்று, அப்புறமா இல்லைன்னா இந்த இது பேர் என்ன, இந்த சீக்ரெட்டரி அப்படிங்கிற இந்த ஒரு ரூம்குள்ளார இந்த 3 இடத்துல மட்டும்தான் பைபிள் இருக்கும். வேற எங்கேயும் பைபிள் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு இந்த கேம் மொத்தம் 23 தடவை, சத்தியமா சொல்றேன் மக்களே, 23 தடவை இந்த கேம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே எங்கேயுமே இந்த பைபிள் எனக்கு எல்லாமே தெரியும். டெவலப்பருக்கு நான் ஒரு 2-3 படி கீழே அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ப்ளோசிவ் பாம்பிங் எடுத்தாச்சு. இது பாருங்க மதர் பை கிளாஸ். ஓகே அது என்னமோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எடுத்து போடுறோம். போடு. ஐயோ சாரி கைஸ், போடு கைஸ், போட முடியல. போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன எடுத்துட்டு வர போறோம்னா ஆயில். ஸோ வந்துட்டு ஆயில் எங்க இருக்கும் அப்படின்னா, ஆயில் எப்பயுமே 2 இடத்துல தான் இருக்கும். ஒன்று இந்த கிச்சன் ஸ்லாப்ல இங்க இருக்கும், இல்லைனா நான் வந்துட்டு காமிக்கிறேன். இல்லைனா வந்துட்டு எங்க இருக்கும்னா எலிவேட்டர் கிட்டவே ஒரு பிக் லாக்கர் ஒன்று இருக்கும், அந்த லாக்கருக்குள்ளார இருக்கும். அந்த லாக்கர் நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகே வந்துட்டேன். தோ இங்கதான், இங்க வந்துட்டு இங்க கிடக்கும். அந்த மாதிரி இந்த 2 இடத்துல தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு என்னன்னா இது வந்துட்டு 20 செகண்ட்ல மேல வந்துடும். ஸோ அதனால நம்ம 20 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். நான் வந்துட்டு டைரக்டா நான் மேல போயிட்டு ஒரு டாஸ்க் இருக்கு, அந்த டாஸ்கா நான் கம்ப்ளீட் பண்ண போறேன். என்ன தெரியுமா, இந்த மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஹைட் பண்ண போறோம். இந்த 3 பெட்டியில எங்கேயாவது மாஸ் பீஸ் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கிராங்கை வந்துட்டு இழுத்து வைக்கணும். ஸோ அதான் வந்துட்டு டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இழுத்துடலாம். ஓகே மக்களே, இழுத்தாச்சு. இதுக்கு மேல இழுக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கீழே போயிட்டு நம்மளோட அந்த எக்ஸ்ப்ளோஷன் இந்த ஹைட்ஸோட டால் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒன்னொன்னா நம்ம இப்ப வெடிக்க போறோம். ஓகேவா? இது வந்துட்டு எப்படி தெரியுமா ஆக்டிவேட் பண்றது? இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கப்போர்டுக்குள்ளார ஒளிஞ்சுக்கிட்டா இங்க வந்துட்டு யூஸ்ன்னு காமிக்கும். அன்ஹைட் பண்ணிட்டா இந்த மாதிரி நாட் யூஸ், அதாவது இந்த சிம்பிள் காமிக்கும். ஸோ வந்துட்டு யூ மஸ்ட் பி ஹிடன் டு யூஸ் த எக்ஸ்ப்ளோசிவ் டால் சொன்னேன்ல. இப்போ வந்துட்டு இந்த டால் வந்துட்டு அதுவா வந்துட்டு ஃப்ரண்ட்ல மட்டும்தான் மூவ் ஆகும், வேற எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ நம்ம தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும், அது வந்துட்டு ஆட்டி கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்த வெடிக்க வச்சாச்சு. கீழே பார்த்தா மாஸ் பீஸ் காணும். அப்பனா இந்த 2 இடத்துல எங்கேயாவது தான் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி இந்த எக்ஸ்ப்ளோசிவ் டாலை எப்படி ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னா இந்த டாலை இப்படி உள்ள போட்டுட்டு அடுத்து வந்துட்டு இன்னொன்னு இருக்கும். உள்ள போயிட்டு அந்த பாம் ஒன்று எடுத்தோம்ல, அந்த பாமை நம்ம திருப்பி இங்க வந்து எடுத்துட்டு போயிடணும். ஸோ அதான் அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு திருப்பி இதை நம்ம வந்துட்டு இது பண்ண போறோம். ஸோ வந்துட்டு என்கிட்ட ஒரு பை சான்ஸ் நம்ம 2 எடுத்து வச்சுக்கலாம், ரேங்க் இருக்கு. பட் இப்போ அதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்புறமா வேணும்னா இன்னொன்று எடுத்துப்போம். ஸோ இப்போ வந்துட்டு இதை தூக்கி போட மாட்டேங்குது, தூக்கி போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அது கீழே போயிட்டு ஒரு 20 செகண்ட்ல வந்துடும். அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஓகே மக்களே, வந்துருச்சு, எக்ஸ்ப்ளோசிவ் டால் வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துட்டு போயிட்டு கடகடன்ட்டு அங்கே போட்டுடுறேன். இந்த சவுண்ட் போட்டு போவோம், இல்லைன்னா அவன் வருவா. சொன்னானே வந்திருக்கா, சத்தியமா தெரியல ஏன்ட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு ஜாய்ஸ்டிக் இல்லை, அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சைடில் தான் எக்ஸ்ப்ளோசிவ் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த டால் வந்துட்டு அப்படியே போறதுன்னா போயிட்டே இருக்காது, ஒரு இடத்துல அதுவே நிற்கும். அது வந்துட்டு எப்பனா 1 கிலோமீட்டர் தள்ளி தான் நிற்கும். பார்ப்போம். ஓகே முதல்ல மக்களே மாஸ் பீஸ் விழுந்துருச்சு, போடு. ஓகே மக்களே, மாஸ் பீஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. 2வது வெட்டிலேயே எனக்கு மாஸ் பீஸ் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படிங்கறத நீங்க இதே வந்துட்டு இந்த பசில் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் நானும் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ஹைட் டாஸ்க்லாம் வந்தா அதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோஷன் இந்த ஹைட்ஸ்க்கான டாஸ்க் மிஸ்டீரியஸ் மோல்ட்ல அந்த மாஸ் பீஸை வச்சாச்சு. ஓகே மக்களே, இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம கிட்ட ஒரு இங்கிலீஷ் சேனலும் இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நிறைய கண்டென்ட்ஸ் வரும். இங்கிலீஷ் சேனல் வேர்ல்ட் வைட், தமிழ் சேனல் தமிழருக்கு மட்டுமே அப்படின்னு சொல்ல மாட்டேன், யார் வேணாலும் வந்து பாத்துக்கலாம். டுட்டோரியல் டுட்டோரியல் அப்படி கூட பாத்துக்கலாம். So 1 out of 6 mass pieces collect பண்ணிட்டோம். Bye bye, love you all. See you again in another new video. Bye bye.